ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷியதிகள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சிதம்பரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படித்த மாணவர்கள் இரவு நேரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை பீச்சுக்கு போய் அங்கே நடந்த திகில் மற்றும் அமானுஷிய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷிய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிதம்பரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை பீச்சில் நள்ளிரவு நேரத்தில் 2022 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மணிகண்டன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2022 காலகட்டத்தில் இவர் கல்லூரி படிக்கும்போது அவங்களுடைய நண்பர்களோடு சேர்த்து மொத்தம் 6 பேருக்கும் நடந்த திகில் சம்பவங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மணிகண்டன் அப்படிங்கிற மின்னஞ்சல் அனுப்பின இவருடைய சொந்த ஊர் நாமக்கல்ங்க. இருந்தாலும் இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் சிதம்பரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காருங்க 2022 காலகட்டம். அதுதான் அவருடைய கல்லூரியினுடைய கடைசி ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க. கடைசி ஆண்டில் இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் கல்லூரியினுடைய ஹாஸ்டலில் தங்காமல் தன்னுடைய 5 நெருங்கிய நண்பர்களோடு சேர்த்து வெளியில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காருங்க. வெளியில் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா, எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் மணிகண்டனுக்கு உற்ற நண்பர்களாக மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க. அதில் மிகவும் நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையை சேர்ந்த நபர் தாங்க. எல்லாருமே வெளியூர் பசங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒன்று சேர்ந்து அந்த கல்லூரிக்கு பக்கத்திலேயே தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2022 காலகட்டம் கல்லூரியினுடைய கடைசி ஆண்டுங்க. கடைசி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் இதற்கு மேலே நம்ம மீட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வார காலகட்டம் கல்லூரி முடிஞ்சாலும் கூட ரூம்லேயே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது மணிகண்டன் உட்பட மற்ற 5 பேரும் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு வார காலகட்டம் எக்ஸாம் இருக்குது, நாங்கள் அதற்கடுத்து தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ரூம்லேயே தங்கி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க 6 பேருமே அப்பப்போ ட்ரிங்க்ஸ் மற்றும் சிகரெட் அடிப்பது வழக்கம் தாங்க. இளம் வயதில் இதெல்லாம் செய்ய தோணுங்க, ஆனால் ரொம்ப உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாருமே அதை பயன்படுத்த முயற்சி செய்யாதீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ஒரு வார காலகட்டம் ரூமில் இருக்கக்கூடிய அன்றைய நாள் இரவேங்க. நைட்டு 10 மணி 11 மணி ஆயிடுச்சுங்க. தூக்கம் வராமல் இந்த 6 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஒரு முக்கியமான டிசிஷன் இருக்கிறாங்க. இவங்க 6 பேர்த்துக்கிட்ட 2 பைக் இருக்குங்க. எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா இந்த 6 பேரும் 2 பைக்கில் ட்ரிபிள்ஸா 3 பேராக வந்து எங்கேயாவது சுற்றிட்டு வருவது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரூம் எடுத்துருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த கடற்கரை பீச் ஒன்று இருக்குங்க. அந்த பீச்சினுடைய பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பீச்சுக்கு இரவு நேரம் தூக்கம் வரல அப்படின்னா இந்த 6 பேரும் அப்பப்போ போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவது வழக்கங்க. அதே நேரத்தில் வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த 6 பேரும் அந்த கடற்கரை பீச்சுக்கு போய் டென்ட் மாதிரி போட்டு கேம்ப் ஃபயர்லாம் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவது வழக்கங்க. அன்றைய நாளும் இந்த 6 பேரும் தூக்கம் வராத காரணத்தினால ஒரு ரவுண்ட் அந்த பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பைக்கில் எடுத்துகிட்டு 3 பேராக மொத்தம் 2 பைக்கில் அந்த பீச்சை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகக்கூடிய வழிபாதையில் இவங்க படிக்கக்கூடிய காலேஜினுடைய மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கன் எல்லாமே அதிகாலை வரைக்கும் கிடைக்கும். நீங்கள்லாம் கேட்கலாம், நைட் நேரத்தில் யாரா ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வந்து சிட்டியில் இந்த மாதிரி இருப்பது வழக்கம் தாங்க. இரவு நேர உணவகம் அப்படின்னே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிறத பார்த்து சிக்கன் ரைஸ் மற்றும் தேவையான சில்லி எல்லாம் வாங்கிட்டு ஏற்கனவே மாலை நேரத்திலேயே
ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், பீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 2 பைக்கில் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு போய் சேர்றாங்க. அவங்க போய் சேரும்போது இரவு 12 மணி 12:15 மணி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து அந்த பீச்சில் கடற்கரை ஓரத்தில் அந்த காலை நனைச்சிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கேம்ப் ஃபயருக்காக அந்த குச்சியெல்லாம் வேணும் இல்லையா, காஞ்ச குச்சிகள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீச்சை பொறுத்தளவு பீச்சை ஒட்டியே நிறைய மரங்கள் இருக்குங்க. அந்த மரங்கள்லேருந்து நிறைய காஞ்சி போன குச்சிகள் வந்து கிடக்குங்க. அந்த குச்சிகளை தேடி 6 பேரும் தனித்தனி இடங்களில் போய் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த மணிகண்டன் மற்றும் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ரவின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க 2 பேரும் ஒரு திசையில் போய் தேடிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ரவி மற்றும் மணிகண்டன் நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தினடியில் நிறைய காஞ்ச குச்சிகள் இருந்த காரணத்தினால அதை எடுத்துட்டு திரும்பலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. அந்த டைமில் அந்த பெரிய மரத்துக்கடியில் பூஜை செய்யப்பட்ட இந்த கழிப்பு கழிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய ஒரு பூஜை பண்ணி படையெல்லாம் வச்சு ஒரு புதுசான ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்குங்க. சாரி அப்படின்னா அந்த அட்டாச்சு மாதிரி வரும் இல்லையா, தாவணி பாவாடை மாதிரியும் இருக்கும், சாரி மாதிரியும் இருக்கும். மடிப்படுத்து கட்டலாம் தேவையில்லை, ரெடிமேடாக அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புது துணியை அந்த பூஜை செய்யப்பட்ட இடத்துல வச்சிருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே மணிகண்டன் வேக வேகமாக அந்த கழிப்பு செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த படைகள் மற்றும் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இந்த புது சாரியை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. அதற்கடுத்து மணிகண்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பூஜை செய்யப்பட்ட புது சாரி இருக்கு இல்லையா, அந்த சாரியை எடுக்க பார்க்குறாருங்க. இந்த மணிகண்டன் அப்படிங்கிற இந்த நபரை பொறுத்தளவு சுவாமி ஐயப்பனுடைய பேர் வச்சிருந்தாலும் கூட கடவுள் நம்பிக்கை இவருக்கு சுத்தமாக கிடையாதுங்க. கோவிலுக்கே போக மாட்டாருங்க, திருநீரை வச்சு விட்டா கூட அழிச்சு விட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபருங்க. பெரும்பாலும் இளம் வயதில் இந்த வாலிபர்கள் அப்படி தாங்க இருப்பாங்க. ஆனால் போக போக அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் பார்த்து கடவுள் மேலே நம்பிக்கை வந்துடும். ஆனால் அந்த டைமில் மணிகண்டனுக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் கூட வந்த இந்த ரவி அப்படிங்கிறவருக்கார் இல்லையா, உற்ற நண்பர், அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர்னு சொன்னல, அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகங்க. மணிகண்டனுக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். ரவிக்கு மதுரை அவருடைய நேட்டிவ் அப்படிங்கிற காரணத்தினால பாண்டி முனீஸ்வரன் சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் பாண்டி முனீஸ்வரனுடைய சாமி ஃபோட்டோ அப்புறம் திருநீரை எப்போதுமே அவர் தங்கியிருக்கக்கூடிய ரூமில் வச்சிருப்பது வழக்கங்க. அப்படிப்பட்ட ரவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிப்பு கழிக்கக்கூடிய அந்த புது சாரியை மணிகண்டன் எடுக்க போகும்போது தடுக்க பார்த்துருக்காருங்க. வேண்டாண்டா, அதை செய்யாதரா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தடுத்தும் கூட மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதை திமிரா, ஏன்னா நான் நல்ல தைரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டக்குன்னு போய் அந்த புது சேரியை எடுத்துட்டாருங்க. அப்போது அந்த பூஜை செய்யப்பட்ட சேரியை எடுத்துட்டு அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் வரவே ரவி வந்து திட்டிகிட்டே இருந்திருக்காருங்க. வேண்டாண்டா, அதை எடுத்த இடத்துல வச்சிரு, உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லியும் மணிகண்டன் கேட்கவே இல்லைங்க. ஏரான சிரிப்போடு நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை வந்தா பேய் தானே, சாமியே நான் நம்புறதில்ல, பேயெல்லாம் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கேம்ப் ஃபயர் எரியக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த புது சேரியை டக்குன்னு அந்த நெருப்புக்குள்ளே போட்டாருங்க. மணிகண்டன் அப்படி அந்த நெருப்புக்குள்ளே சேரியை போடும்போது ரவி மட்டும் தடுக்கலைங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்ன அப்படி சொல்ல டக்குன்னு அந்த நெருப்புக்குள்ளே சேரியை போட்டாருங்க. அதற்கு பிறகு சேரியை நெருப்புக்குள்ளே போட்டாச்சு, நம்மளுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படி சொல்லிட்டு பீர் மற்றும் ஹாட் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் குடிக்கிறாங்க. அதற்கு பிறகு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு 6 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டயர்டாக இருக்குது, ரூமுக்கு போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு ரிட்டன் டு ரூமுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ரூமுக்கு வரும்போது நள்ளிரவு 2 மணி 2:15 மணி தோராயமாக இருக்குங்க. ரூமுக்குள்ளே வந்த உடனே எல்லாத்துக்கும் வந்து அசதியாக இருந்த காரணத்தினால ஆளுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவரும் அவருடைய படுக்கையில் படுத்து தூங்கும்போது அவருக்கு தூக்கமே வரலைங்க. ஏதோ ஒன்று அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வலது கை இருக்கும் இல்லையா, அந்த ஷோல்டர் வந்து பயங்கரமாக பெயின் இருக்கிற மாதிரி வலி அதிகமாக இருக்குங்க. உடனே தூக்கம் வராமல் வலியில் துடிச்ச மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி பார்க்கும்போது எல்லாருமே தூங்கிட்டாங்க. இந்த ரவி அப்படிங்கிற உற்ற நண்பனுக்கு பக்கத்தில் தான் அவருடைய படுக்கை இருக்குங்க, அங்கே தான் படுத்துட்டு இருக்காரு. சரி, தூக்கம் வரலையே, ரூமை விட்டு கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா வெராண்டா இருக்குங்க. அந்த வெராண்டாவில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையை விட்டு எந்திரிக்கிறாருங்க இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர். எந்திரிச்சு அந்த படுக்கையை விட்டு 2 அடி 3 அடி கூட எட்டு வச்சிருக்க மாட்டாருங்க. அடுத்த செகண்டே ஏதோ ஒரு கருப்பான உருவம் இந்த ரூமுக்குள்ளே டக்குன்னு கிராஸ் ஆன மாதிரி இவருடைய பக்கத்தில் நெருக்கமாக வந்து கிராஸ் ஆயிருக்குங்க. கிராஸ் ஆன உடனே மணிகண்டனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாருங்க அந்த உருவத்தை பார்த்த உடனே. அது மட்டும் இல்லாமல் அந்த நள்ளிரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய ரூமில் பெட் லைட் மட்டும் தாங்க எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த செகண்டே அந்த பக்கத்தில் நெருக்கமாக அந்த உருவம் கிராஸ் ஆகி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேங்க ஓங்கி பட்டார்னு அவருடைய முதுகோடு சேர்த்து அடித்த மாதிரி அடி விழுந்துருக்குங்க. அடுத்த நொடியே அந்த படுக்கையிலேயே பொத்துன்னு மணிகண்டன் விழுந்துட்டாருங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போதும் மீதம் இருக்கக்கூடிய 5 பேரும் அந்த பீச்சில் நல்லா சுத்தின காரணத்தினால டயர்டான காரணத்தினால தூக்கத்தில் தாங்க இருக்காங்க, எந்திரிக்கவே இல்லை. அதற்கு பிறகு மணிகண்டனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலிங்க. அந்த உருவம் வந்து கிராஸ் ஆகி ஓங்கி அடித்த வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன மயக்கம் போட்டு கீழே விழுந்தவர் தாங்க. காலைல 5 மணி 6 மணிக்கு ரவி தாங்க எப்போதுமே காஃபி போடுவது வழக்கம். காஃபி போட்டு வந்து எல்லாத்துக்கும் அவர் தாங்க கொடுப்பாரு, நண்பர்கள் அப்படிங்கிற காரணத்தினால. இந்த மணிகண்டனுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் தட்டி எழுப்புறாங்க. எழுப்பும்போது மணிகண்டனை பார்த்த உடனே மற்ற 5 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு அந்த கருப்பான உருவம் கிராஸ் ஆகி ஓங்கி அடித்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, குப்புறக்க விழுந்த மாதிரி தாங்க படுத்து கிடந்திருக்காரு தூக்கத்தில். முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கையை அச்சு விழுந்த மாதிரி
தடிச்சு போயிருந்திருக்கு, கந்தி போயிருந்திருக்கு. அதை பார்த்த உடனே மணிகண்டா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்க்கும்போது நைட்டு நார்மலாக தூங்கின மணிகண்டனுக்கு பயங்கரமான ஃபீவருங்க, உடம்ப தொடவே முடியல. இதை பார்த்த உடனே ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மற்ற நண்பர்கள் எல்லாத்தையும் எழுப்பி இவனுக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பைக் எடுத்துட்டு மணிகண்டனை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு ரூமுக்கு கூட்டு வராங்க. ரூமுக்கு வருவதற்கு காலை 10 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க. அன்றைய நாள் அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வந்து படுக்க வச்ச அடுத்த நொடியே மற்ற நண்பர்கள் எல்லாமே இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா லோக்கல் இருக்கக்கூடிய சிக்கன் ஸ்டாலில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைக்கலாம், நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நைட் அடித்த சரக்குனுடைய போதையெல்லாம் முடிஞ்ச காரணத்தினால மீதம் இருக்கக்கூடிய பீர் மற்றும் ஹாட்லாம் இருக்குங்க. சிக்கனை வாங்கிட்டு வந்து வறுத்து ரூம்லேயே வச்சு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நேராக சிக்கன் ஸ்டாலுக்கு போகிறாங்க. அப்போதும் இன்ஜெக்ஷன் போட்டு வந்த காரணத்தினால மணிகண்டன் தூக்கத்தில் தாங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு, நைட்டெல்லாம் தூங்காத காரணத்தினால. அதற்கடுத்து சிக்கன்லாம் கொண்டு வந்து வறுத்து வச்சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது ரவியை தவிர மற்ற மீதம் இருக்கக்கூடிய 4 நண்பர்களுங்க. மணிகண்டன் தூங்கிட்டு இருக்காரு, இன்ஜெக்ஷன் போட்ட காரணத்தினால பக்கத்திலே ரவி இருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய 4 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரூமுடைய மொட்டை மாடி இருக்குங்க. மொட்டை மாடியில் போய் சிகரெட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 4 பேரும் போகிறாங்க. கரெக்டாக அவங்க 4 பேரும் மேலே போய் சிகரெட் அடிச்சிருக்கும் போது இந்த ரவி மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூமினுடைய வெளியே வெராண்டா இருக்கு இல்லையா, அந்த சைடு நின்று தன்னுடைய நண்பனுக்கு காய்ச்சல் அடிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காருங்க. அப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த இந்த மணிகண்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு அந்த படுத்திருக்கூடிய ரூம் விட்டு ஒரு தடுப்பு மாதிரி இருக்குங்க, அடுத்து கிச்சன் இருக்குது. அந்த கிச்சன் சைடில் சிக்கன் சமைச்சது மணிகண்டனுக்கு தெரியும். நம்ம போய் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போய் தட்டை எடுத்து சிக்கனை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காருங்க. அப்போது வெளியே வெராண்டா சைடு நின்று இருந்த ரவிக்கு கிச்சனுக்குள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்குங்க. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகி பார்க்கும்போது படுக்கையில் படுத்திருந்த மணிகண்டனை காணங்க. அவன் தான் கிச்சனில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி போய் கிச்சனுக்குள்ளே பார்க்குறாருங்க. ஒரு 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸில் பின்னாடி நின்றுட்டு ரவியை பார்க்கும்போது ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ வித்தியாசமாக முனகிட்டு இருக்காருங்க. அந்த முனகல் சத்தம் அவருடைய குரலே கிடையாதுங்க. ஒரு பெண்மணி வீரியமாக முனகனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமாக முனகிறாருங்க. சிக்கன் அள்ளி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கனை அள்ளி போட்டு அவர் சாப்பிடக்கூடிய அந்த தோரணையை பார்த்த உடனே ரவிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. மணிகண்டனுடைய முகத்தை பார்க்கவே முடியுங்க, அவ்வளோ விகாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ணெல்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு வித்தியாசமாக மிருகம் எப்படி கடிக்கும் அந்த மாதிரி கடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே பயந்து போன ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓட்டம் பிடிச்சி மொட்டை மாடிகள் படிக்கட்டு வழியாக ஓடி போய் மீதம் இருக்கக்கூடிய நண்பர்களை கூப்பிட்றாருங்க. அவங்க வேக வேகமாக ஓடி வந்து 5 பேரும் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கும்போது அதில் ஒரு நண்பருங்க, அவருடைய பேர் கோபால என்னமன்னு சொன்னாங்க. அந்த கோபால் அப்படிங்கிறவரு மணிகண்டனை பார்த்து டே மணி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்ட அடுத்த செகண்டே அப்படி விகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு இருந்த மணிகண்டனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மான்னு வச்சுங்களேன் பொசஸ் பண்ணிச்சாட்டு இருக்கு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கோபால் அப்படிங்கிற அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி பல்லாருன்னு மணிகண்டன் அரைஞ்சிட்டாருங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் பயங்கர ஆவேசமாக எதையோ அந்த மணி பேசுகிறாருங்க. அது எல்லாமே ஒரு லேடியினுடைய வாய்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கையில் வச்சிருந்த அந்த சிக்கன் தட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓங்கி பட்டாருன்னு கீழே போட்டு கிச்சன் கொடுக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களும் எடுத்து வீசுறாருங்க மணிகண்டன். அதே நேரத்தில் கோபத்தினுடைய உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா லேடி வயசில் பேசுறத பார்த்து அரண்டு போயிட்டாங்க மற்ற 5 பேரும். இந்த டைமில் சுதாரிச்சுக்கிட்ட ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாண்டி முனீஸ்வரன் கோவிலுடைய திருநீரை எப்பயுமே ரூமில் வச்சிருப்பாருன்னு சொன்னல, அந்த திருநீரை எடுத்துட்டாருங்க. ஏதோ பொசஸ் தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை எடுத்துட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மணிகண்டன் மேலே அப்படியே தூவி விட்டுருக்காருங்க இந்த ரவி அப்படிங்கிறவர். அப்படி தூவி விட்ட அடுத்த செகண்டே மணிகண்டன் அப்படியே அந்த திருநீர் மேலப்பட்ட அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே கொடுத்துட்டாருங்க. இவங்களுடைய ரூம்குள்ளே இவ்வளவு சத்தம் கேட்ட காரணத்தினால கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஓட்டம் முடிச்சு பக்கத்தில் ஓடி வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநீரை தூவின காரணத்தினால மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறாருங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒன்றும் புரியலிங்க. ரூம்குள்ளே வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டாங்களாட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் போகலாம் அவங்களுடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ரவி வந்து அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருங்க. ரவிக்கு முற்றிலும் புரிஞ்சிருச்சுங்க. நைட்டு வந்து அந்த கடற்கரை பீச்சில் அந்த புடவையை எடுத்து வச்சு எரிச்சார் இல்லையா, அதனால் அந்த ஆன்மாவை ஏதோ பொசஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உடனே கடற்கரையில் அந்த படையல் போட்ட சேரியை கொண்டு வந்து எரிச்சது எல்லா விஷயங்களையும் ஒன்றும் விடாமல் ரவி வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் கேட்டு நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலிங்க. அதே நேரத்தில் நைட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த போதையில் கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, இவங்க ஏதாவது உளறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காதலியே வாங்காமல் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அதற்கடுத்து மணிகண்டனுடைய நண்பர்கள் 5 பேர்த்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. இதை கூப்பிட்டு மணிகண்டனுடைய அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இன்னும் 1 வார காலகட்டம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் இந்த ரூமில் இவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொன்னால் நம்மளுடைய நண்பனுக்கும் ஆபத்து, நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கும் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க. அன்றைய நாள் பகல் எப்படியோ ஓட்டிட்டாங்க. நைட்டு வந்து தூங்கும்போது இந்த 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டி முனீஸ்வரனுடைய திருநீரை தூவுன காரணத்தினால மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்ல, அவர் தூக்கிட்டு போய் படுக்கையில் படுக்க வச்சிருந்தாங்க. அப்படியே தான் படுத்திருக்காரு, எந்திரிக்கவே இல்லை. நைட்டு வந்து யாருமே சாப்பிடலிங்க, பயந்து போயிருந்த காரணத்தினால அந்த சிக்கனை எல்லாம் எடுத்து மணிகண்டன் வந்து குதறி போட்டு கீழே வீசிட்டார் இல்லையா, அந்த காரணத்தினால. அதற்கடுத்து மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாண்டி முனீஸ்வரனுடைய திருநீர் எடுத்து வீசின காரணத்தினால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அதனால மறுபடியும் இந்த ஆன்மா வராது, பாண்டிமுனி எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, இனிமேல் நம்மளுடைய நண்பனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தன்னைத்தானே இந்த 5 பேரும் சமாதானப்படுத்தி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கும்போது எப்போதுமே இந்த மணிகண்டனுக்கு பார்த்தாலும் ரவி தூங்குவார். ஆனால் அன்றைய நாள் இரவு அவருக்கு பக்கத்தில் தூங்க ரவிக்கு பயம்ங்க. ஒரு 2 அடி 3 அடி தள்ளி படுக்கையை போட்டு படுத்துட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டி முனீஸ்வரனுடைய சாமியினுடைய ஃபோட்டோவை தன்னுடைய படுக்கையிலேயே தலையணைக்கு பக்கத்திலே வச்சு தூங்கிட்டு இருக்காருங்க. முன்னாடி நாள் இரவு சுத்தமாக தூங்காமல் அவர் பிரச்சனை பண்ண காரணத்தினால அடுத்த நாள் இரவு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. ஒரு 1 மணி வரைக்கும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு பயத்திலே இருந்து அதற்கடுத்து எல்லாரும் தூங்கிட்டாங்க, ரவி உட்பட. அப்படி தூங்கும்போது கரெக்டாக முன்னாடி நாள் இரவு 2 மணிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரிங்க 2 மணி 2:15 மணி தோராயமாக திடீர்னு அந்த ரூம்குள்ளே ஒரு பயங்கரமான முனகல் சத்தம் கேட்குதுங்க. அந்த முனகல் சத்தம் நல்லாவே தெரியுதுங்க, ஒரு பெண்மணியினுடைய முனகல் சத்தம் அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த முனகலோடு சேர்த்து அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து அழுகு மாட்டிருக்குங்க. அந்த அழுகுரலை கேட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு முழிக்கிறது இந்த ரவி அப்படிங்கிறவர் தாங்க. உடனே தலையணைக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பாண்டி முனீஸ்வரனுடைய சாமி ஃபோட்டோவை எடுத்து அணைச்சி பிடிச்சிக்கிட்டாருங்க. அதற்கடுத்து பயம் இருந்தாலும் கூட போர்வையை லைட்டாக விலகிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா, இந்த மணி அப்படிங்கிறது இருக்கார் இல்லையா, பக்கத்தில் 2 அடி தள்ளி தானே படுத்திருக்காரு. அவருடைய கால்களை யாரோ அந்த இடத்துல அப்படியே தூக்குற மாதிரிங்க, இடுப்போடு சேர்த்து கால்கள் வந்து நட்டமாக நிற்குதுங்க. ஏன் அப்படி கால்களை தூக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட ரவி பார்க்கும்போது கால்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 கால்களையும் பிடிச்சிட்டு ஒரு பெண்மணியினுடைய உருவங்க. அந்த பெண்மணிக்கும் ஒரு 25 to 26 வயசு தாங்க இருக்கும், சின்ன வயசு மாதிரி தான் தெரியுது. அந்த பெண்மணியினுடைய உருவம் விகாரமாக நின்றுட்டு மணிகண்டனுடைய கால்களை அந்த இடத்துல தூக்கி அப்படியே மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருவாட்டுங்க. இந்த காட்சியை அந்த சின்ன பெட்லைட் வெளிச்சத்தில் பார்த்த ரவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரனுடைய சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவை அப்படியே அந்த உருவம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி தூக்கி வீச பார்க்குறாருங்க பயத்தில். அப்படி அந்த ஃபோட்டோவை வீசலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்ச அடுத்த செகண்டே வவ்வால்கள் எப்படி கூச்சலிட்டு கொத்து கொத்தா ஓடும், அந்த மாதிரி ஒரு விகாரமான சத்தத்தோடு அந்த உருவம் அப்படியே லைட்டாக விலகிருச்சுங்க. அப்போதே வந்து பார்த்தா ரவி பயங்கர அலறல் சத்தத்தை எழுப்பி கூச்சலிட்டாருங்க. அதற்கு பிறகு மணிகண்டனை தவிர மற்ற 4 பேரும் அலறி அடிச்சு எந்திரிச்சு என்னடா ரவி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காருங்க. இவனுடைய உடம்பை ஆக்கிரமிச்சிருக்கிறது ஒரு பெண்ணினுடைய ஆவியாட்டுருக்கடா, அந்த கடற்கரை பீச்சில் அந்த படையில் வச்ச சேரி போய் நெருப்பில் வச்சு கொளுத்துனால அந்த பெண்ணினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடும்னு சொல்லிட்டு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயசு இருக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தண்டா, விகாரமாக இருக்குடா, எதற்காக இவ்வளவு கோபத்தில் மணிகண்டன் அப்படி காலோடு சேர்த்து தூக்குச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அரண்டு போய் ரூமை விட்டு வெளியே ஓடி வந்து பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டாக போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நைட் நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், இப்போயும் நாங்கள் இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெய்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வாடகைக்காக தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமினுடைய முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. பசங்கள்லாம் பயப்படுறாங்க, இப்படி ஏதோ நடச்சுன்னு சொல்லிட்டு வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னுடைய கார் எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. அந்த நேரத்துக்கு மிட் நைட் டைம்லேயே ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இந்த பசங்களை எதுவும் திட்டலிங்க, அவ்வளவு பீர் பாட்டில் அதெல்லாம் இருந்தாலும் கூட வாலிப பசங்க அப்படி இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதே நேரத்தில் இந்த பசங்க மேலே கொஞ்சம் அக்கறையும் இருந்திருக்குங்க அந்த ஹவுஸ் ஓனருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 6 பேருடைய பெற்றோர்கள் இங்கே ரூமுக்கு அப்பப்போ வந்துட்டு போவாங்க, வரும்போதெல்லாம் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, உங்கள் மகன்கள் மாதிரி பார்த்துக்குங்க, நாங்கள் வெளியூர் இருக்கோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இவங்க 6 பேருக்கு மேலேயும் தனி பாசம் எடுத்துருக்குங்க அந்த ஹவுஸ் ஓனருக்கு. அதற்கடுத்து இந்த 5 பேர்த்துக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது மணிகண்டன் அப்படியே படுத்த படுக்கையாக தாங்க இருக்காரு. உடனே ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் பயப்படாதவராக அந்த மணிகண்டன் படுத்தக்கூடிய படுக்கைக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டாரு. இந்த பையனுக்கா இப்படி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காருங்க. அந்த டைமில் ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் உட்காந்த அடுத்த செகண்டேங்க நார்மலாக படுத்திருந்த மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல அப்படியே நெரு நெரிக்கிறாருங்க. அந்த சத்தம் அப்படியே கரன்னு இந்த ஹவுஸ் ஓனர் கேட்குதுங்க. அந்த டைமில் மணிகண்டனுடைய முகத்தை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாருங்க ஹவுஸ் ஓனர். அவ்வளோ வயசு தைரியமாக இருந்தாலும் கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பல்ல அப்படியே கடிச்சிட்டு நெரிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருக்காருங்க. முடிச்சு பார்த்த அடுத்த செகண்டே சுத்தமாக கருவிலேயே கிடையாதுங்க, வெள்ளை அடித்த மாதிரி அந்த இடத்த பார்த்துட்டு கேனத்தனமாக சிரிக்கிறாருங்க படுத்துக்கிட்டே மணிகண்டன். இந்த காட்சியை பார்த்த உடனே உடம்பே நடுக்கி போச்சுங்க ஹவுஸ் ஓனருக்கு. உடனே பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே உதவி கூப்பிட்டு அவர் கொண்டு வந்த கார் இருக்கு இல்லையா, அந்த காரில் மணிகண்டனை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இவங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டி முனீஸ்வரன் கோவிலுடைய திருநீர் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக நெத்தி நிறைய மணிகண்டனுக்கு பூச்சி விட்ட உடனே அந்த பல்ல நிற்கிறது, கண்ணை இப்படி வித்தியாசமாக முடிச்சுட்டு கேனத்தனமாக சிரிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டாருங்க. அதற்கு பிறகு அப்படியே சடலம் மாதிரி தூக்கி காரில் போட்டுட்டு நேராக அருகாமல் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்குங்க, அந்த கோவிலுக்கு கூட்டு போயிருக்காருங்க அந்த ஹவுஸ் ஓனர் இந்த மணிகண்டன் மற்றும் அவங்களுடைய நண்பர்களை. அந்த கோவிலுக்கு போயிட்டு காலையில் 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோவில் பூட்டிருப்பாங்க நள்ளிரவு நேரத்தில். 6 மணி தோராயமாக அந்த கோவில் பூசாரிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவர் வந்துட்டாருங்க. வந்த உடனே மணிகண்டனை பார்த்த அடுத்த செகண்டே சொல்லிட்டாருங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான்,
இந்த பையனுடைய உடம்புல ஒரு பெண்ணினுடைய ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா நம்மளையெல்லாம் மிஞ்சின சக்தி கொண்டது, என்னால் அது பண்ண முடியாது, எனக்கு ரிச்சுவல்லாம் பண்ண தெரியாது, இதற்கு ஒரே வழி சிதம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பேர் பெற்ற ஒரு தர்கா இருக்குங்க, அந்த பேய் ஓட்டுவதில் வழக்கம். உடனே அந்த இடத்துக்கு இந்த பையனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பூசாரி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்றாருங்க. அப்போது ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. இந்த பசங்க 6 பத்தியும் தன்னுடைய மகன்கள் மாதிரி பார்த்த காரணத்தினால நம்ம டைமை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலிருந்து காரில் மறுபடியும் மணிகண்டனை கூப்பிட்டுட்டு நேராக வந்து அந்த தர்காவை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த தர்காவுக்கு ஒரு வழியாக காலையில் ஒரு 8 மணி 8:30 மணி தோராயமாக போய் சேர்ந்துட்டாங்க. அந்த தர்காவுக்கு போகிற வரைக்கும் மணிகண்டன் வந்து மயக்கம் போட்டு தாங்க இருந்திருக்காரு. ஏன்னா பாண்டி முனீஸ்வரன் கோவிலுடைய திருநீரை பூசின காரணத்தினால. ஆனால் தர்காவுக்கு பக்கத்தில் அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் நெருங்கின உடனேங்க நார்மலாக மயக்கம் போட்டு மாதிரி இருந்த மணிகண்டன் டக்குன்னு ஆவேசமாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய திருநீரை அவரோட கையில் வச்சு அழிச்சுக்கிட்டு வீரியமாயிட்டாருங்க. அவர் கத்தக்கூடிய சத்தம் ஒரு பெண்ணினுடைய சத்தமாக இருக்குதுங்க. வெளியிருந்து பார்த்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி காருக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி கூச்சலிடுறாருங்க. அதற்கு பிறகு எப்படியோ அந்த தர்காவுக்கு பக்கத்தில் நெருங்கி போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பேய் ஓட்டக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா இஸ்லாமில், அவங்க எல்லாருமே ஓடி வந்து மணிகண்டனை கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு தர்காவுக்குள்ளே எடுத்து போய் உட்கார வச்சிட்டாங்க. உள்ளே உட்கார வச்சுட்டு அவங்களுடைய வழக்கப்படி அந்த குரானில் இருக்கக்கூடிய மந்திரங்களை ஓத ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றா ஓத அப்படியே பேயாடுற மாதிரி அப்படியே ரவுண்டாக ஆட்டாங்கல் எப்படி சுற்றும் அந்த மாதிரி ஆடி இருக்காருங்க மணிகண்டன். அதற்கு பிறகு அந்த ஆன்மா கண்ட்ரோலில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்கா ஊழியர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. நீ யார், எதற்காக இந்த பையனை ஆக்குபை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டேங்குச்சுங்க. உம்முனே இருந்துட்டு எல்லாத்தையும் முறைக்குதுங்க, ஆடாடுன்னு ஆடுது. அதற்கடுத்து அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித தண்ணீர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணீரை எடுத்து ஒவ்வொன்றா மேலே தெளிக்க தீயறிகிற மாதிரி உடம்பு ஃபீல் ஆக மாட்டேங்குங்க. உடனே கதறி அடிச்சுட்டு ஒரு வழியாக அவங்களுடைய கட்டளைக்குள்ளே வந்துருச்சுங்க. அந்த டைமில் மணிகண்டனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 23-24 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆன்மா தாங்க மணிகண்டனுடைய உடம்பை ஆக்குபை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கல்யாணமாகாத கல்லூரி படிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆன்மாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மணிகண்டனுடைய உடம்பு வந்து அந்த ஆன்மா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண்ணினுடைய பேர் கஸ்தூரிங்க. அந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் ஒன்று போகிற வழி இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி சேர்ந்த மெடிக்கல் காலேஜை சேர்ந்த பெண்மணி தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய சொந்த ஊரே சிதம்பரம் தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அதே வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவரை காதலிச்சுட்டு இருக்காங்க. 2 பேர்த்துக்கும் காதல் மலர்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் அந்த காதலிக்கக்கூடிய வாலிபரனுடைய வசதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலைங்க. அதே இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வந்து படிக்கிற மாதிரி தாங்க அந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. அவ்வளோ வசதி கிடையாது, நல்லா படித்த காரணத்தினால மெரிட்டில் வந்து ஜாயின் பண்ணி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கஸ்தூரியை அதே வகுப்பை சேர்ந்த அந்த மாணவன் வந்து காதலிச்சு ஏமாத்த பார்த்துருக்காருங்க. அந்த மாணவன் இவங்க நினச்ச மாதிரி சின்சியராலாம் காதலிக்கிறீங்க. நிறைய பெண்களோடு சுத்தக்கூடிய வழக்கம் கொண்டவர்கள் பிளே பாய் அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட பெண்களோடு தொடர்பு இருந்திருக்குங்க. இதெல்லாம் தெரியாத அந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண் தன்னுடைய காதலன் வந்து உண்மையானவன் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு அடிக்கடி வெளியே போகிறது, அவுட்டிங் போகிறது, ஒன் டே நைட்டு அப்படிலாம் போய் ஸ்டே பண்ணிட்டு வருவது வழக்கம். நீங்களாம் ஒரு கேள்வி கேட்பீங்க, லோக்கல் இருக்கக்கூடிய பெண் அப்படி சொல்கிறீங்க, நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு அவுட்டிங் போகிறதுக்குலாம் எப்படி அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாமையா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்காக அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கிட்ட போய் சொல்லி போயிருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் 1 நாள் 2 நாள் கல்லூரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்களும் நம்பிட்டாங்க. அப்படி போய் சொல்லிட்டு தான் தன்னுடைய காதலனோடு ஒன் டே ட்ரிப்பு அப்புறம் அவுட்டிங் போயிட்டு வரது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எப்படியும் காதலன் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது கரெக்டாக 2021 காலகட்டத்தில்ங்க ஒரு நாள் வந்து எப்போதும் போல நைட்டு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நான் கல்லூரியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கிட்ட போய் சொல்லிட்டு கல்லூரியிலிருந்து அந்த காதலனை கூப்பிட்டு பைக்கில் அவங்க போனால் அதே பீச்சுக்குங்க. அந்த பீச்சோட பேர் தெரியுங்க, அவன் சொல்ல வேண்டாம், நிறைய பேர் இப்பயும் போயிட்டு வந்துருக்காங்க, அது பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு மணிகண்டன் கேட்டுக்கொண்ட காரணத்தால சொல்லலை. அந்த பீச்சுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காதலன் வந்து ஒரு பைக்லையும் இந்த பெண் வந்து எப்போதுமே ஸ்கூட்டி பயன்படுத்துவது பல வழக்கம். அந்த ஸ்கூட்டி 2 பைக்கில் தான் அந்த பீச்சுக்கு நைட்டு நேரத்தில் போயிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், நைட்டு பீச்சில் எல்லாம் போய் இப்படி இருந்துட்டு வரும்போது போலீஸ்காரங்களாம் குறுக்காட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீச்சை பொறுத்தளவு அந்தளவுக்கு காவல்துறையினருடைய கட்டுப்பாடெல்லாம் இருக்காதுங்க. அதனால தான் நைட்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு காதலர்கள் அங்கே நிறைய உலா வருவது வழக்கங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த காதலன் மற்றும் கஸ்தூரி 2 பேரும் அங்கே போயிருக்காங்க. இரவு நேரத்தில் போயிட்டு அந்த டைமுக்கு நைட்டு நேரத்தில் 2 பேரும் வந்து கடற்கரை அந்த இதில் வந்து பீச்சில் குளிச்சிருக்காங்க. குளிச்சுட்டு கேம்ப் ஃபயர் வைப்பதற்காக அந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் காஞ்ச குச்சி எடுப்பதற்காக காதலன் போயிட்டாருங்க. அந்த டைமில் யதார்த்தமாக காதலனுடைய செல்ஃபோனை எடுத்து இந்த கஸ்தூரி பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது கஸ்தூரிக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா தன்னுடைய காதலன் தன்னோட மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட தன்னுடைய தோழிகள் மற்றும் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களோடு தவறான காண்டாக்டில் இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் நிறைய ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை இந்த காதலன் எடுத்து வச்சிருக்காருங்க. அதே நேரத்தில் இவங்களும் அவுட்டிங் போன நிறைய ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை கஸ்தூரிக்கே தெரியாமல் எடுத்து வச்சிருக்கிறத பார்த்து அரண்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு கோபத்தினுடைய உச்சிக்கு போகும்போது கரெக்டாக அந்த காதலன் வந்து காஞ்ச குச்சியெல்லாம் விட்டுட்டு பக்கத்தில் வந்த உடனே 2 பேத்துக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்படுதுங்க. அப்போது காதலன் தான் கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லையா, யூஸ் பண்ணி தூக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிச்சுட்டு இருந்தாரு.
உடனே வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க திரும்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆமாடி, உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன, எங்கள் அப்பா பயங்கர செல்வந்தன், உன்னை போய் மருமகளை ஏற்றுக்குவாரா, நான் உனக்கு பணம் செலவு பண்ணேன், எனக்கு அந்த மாதிரி சுகத்தை கொடுக்குறதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக அப்படி சொல்லிட்டாருங்க. சொன்ன உடனே கஸ்தூரி மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அதற்கு பிறகு காதலன் கஸ்தூரியை வந்து அடித்து அந்த மொபைலை பிடுங்கிட்டாருங்க. மொபைலை பிடுங்கிட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை, நான் கிளம்புறேன், நீ எப்படியோ நாசமாக போ, 2 நாள் 3 நாள் நான் கூப்பிடுவேன், நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரல அப்படின்னா உன்னுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கல்லூரியில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழிகளுடைய குரூப்பு அப்புறம் இன்டர்நெட்டில் பரவ விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காருங்க. அதற்கு பிறகு எல்லாத்தையும் சொல்லிட்டு கோவமாக தன்னுடைய பைக் எடுத்துட்டு காதலன் வந்து அம்போன்னு அந்த நள்ளிரவு நேரத்தில் கஸ்தூரியை விட்டுட்டு கிளம்பிட்டாருங்க. அதற்கு பிறகு நொந்து போயிட்டாங்க கஸ்தூரி. நல்லா மாட்டிக்கிட்டமே, இப்படி தவறான நபரை காதலிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அழுது புலம்பிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு தான் ஸ்கூட்டி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்கூட்டியில் எப்போதுமே ஸ்பேருக்காக ஒரு 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து வாட்டர் கேனில் ஊற்றி வச்சிருப்பாங்க. டேங்க் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூட்டியினுடைய பேக் சைட் சீட் இருக்கும்ல, அதில் அந்த பெட்ரோல் எடுத்து இவன் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான், இவங்கிட்ட நம்ம இணங்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நெட்டில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் மேலே ஊற்றிக்கிட்டு அங்கேயே தீ பிடிச்சி இறந்து போயிட்டாங்க கஸ்தூரி. அவங்க இறந்த அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசியாக இந்த 5 பேரும் போய் கேம்ப் ஃபயர் பண்ணுவதற்காக குச்சியெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த மரத்துக்கடியில் தாங்க உயர விட்டு இறந்துருக்காங்க. அந்த ஸ்கூட்டி பக்கத்தில் தான் அங்கே நிறுத்திட்டு தான் கொழுந்து விட்டு எரிஞ்சு இறந்து போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 4:30 மணி 5 மணி தோராயமாக மீனவர்கள் சில பேர் அந்த ஏரியாவுக்கு போட்டில் வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணினுடைய ஸ்கூட்டி தனியாக இருந்திருக்குங்க. அதே மாதிரி உடல் கருகி போய் இறந்துருக்காங்க. அதற்கு பிறகு காவல்துறையினருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காவல்துறையினர் வந்து வழக்கெடுத்தாலும் கூட எதற்காக இறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இல்லையா. கஸ்தூரியும் அந்த நபரும் காதலிச்சது தோழிகள் 1-2 பேருக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டாங்களாட்டுருங்க. ஸோ அப்படி இறந்து போன அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு பக்கத்தில் கூடிய மரத்துக்கடியில் தானே இறந்து போனாங்க. ஒரு வருட திதியப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் இங்கே கொண்டு வந்து அந்த படையெல்லாம் வச்சு அந்த புது சேரீ கட்டுவது அந்த பெண்ணுக்கு கஸ்தூரிக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்க. அந்த சேரீயை வச்சுட்டு சுற்றி வந்து படையல் பூஜையெல்லாம் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்காங்க நள்ளிரவு நேரத்தில். அதற்கு பிறகுதான் இந்த மணிகண்டன் ரவி 2 பேரும் போயிட்டு மணி வந்து அவங்க அம்மா அப்பா வச்ச அந்த சேரீயை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர்லாம் உள்ளே போட்டு கொளுத்திருக்காருங்க கெத்து காட்டுவதற்காக. ஸோ என்னுடைய அம்மா அப்பா ஆசையாக எனக்கு படையலாக வச்ச அந்த சேரீ எடுத்து இவன் நெருப்பில் கொளுத்துனதுனால தான் இவனை நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் சொல்லிருச்சுங்க. அதற்கு பிறகு தர்கா ஊழியர்கள் இந்த பையன் தெரியாமல் பண்ணிட்டு அவனை விட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுதுங்க. தன்னை ஏமாத்தின காதலன் இருந்தான் இல்லையா அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி இறந்து 3 மாதத்துலேங்க பைக் ஆக்சிடெண்ட்டில் விழுந்து இறந்து போயிட்டானாங்க. ஸ்பாட்லேயே இறந்துருக்காரு. அதற்கு காரணம் நான் தான், அவனை கொன்னுட்டேன், ஆனால் இந்த பையனை தெரியாமல் தான் இதை பண்ணான், நான் இவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் இவனுடைய உடம்புல வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா இந்த பையனை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா சொல்லுதுங்க. அப்போது தர்கா ஊழியர்கள் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆன்மா மணிகண்டனுடைய வாயினால் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் அம்மா அப்பா நான் எதற்காக இறந்தனே தெரியாமல் இப்போ வரைக்கும் குழப்பத்தில் இருக்காங்க, நான் இப்படி தான் இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை மட்டும் சொல்லிட்டுனா அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி எதற்காக இறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அழுகிறாங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குங்க. உடனே நாங்கள் எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த கஸ்தூரியினுடைய ஊர் சிதம்பரம் தான் சொன்னேன். ஸோ அந்த ஊரினுடைய அட்ரஸு அப்புறம் தெரு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மணிகண்டன் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாருங்க அந்த ஆன்மா உடம்பு எடுக்கக்கூடிய காரணத்தினால. அதற்கு பிறகு அந்த தர்கா ஊழியர் ஹவுஸ் ஓனர் வந்து காரில் தான் வந்திருக்காரு. அவங்க மூலியமாக தர்காவில் இருக்கக்கூடிய இன்னும் 2-3 ஊழியர்களை அந்த காரில் அனுப்பி வச்சு அந்த அட்ரஸை நோக்கி போய் தேடி பார்த்துருக்காங்க. கரெக்டாக அந்த ஆன்மா சொன்ன அட்ரஸை போய் பார்க்கும்போது கஸ்தூரியினுடைய வீட்டை அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா கட்டியும் அப்பா கட்டியும் எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய வீட்டினுடைய ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரியினுடைய அவ்வளவு பெரிய ஃபோட்டோ இருக்குங்க. அதற்கு பிறகு இப்படி உங்களுடைய பொண்ணினுடைய ஆன்மா ஒரு பையனுடைய உடம்புல இறங்கியிருக்கு, உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அழுது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களும் வந்து காரில் ஏறி நேராக தர்காவுக்கு வந்துட்டாங்க. தர்காவுக்கு வந்த உடனே மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேய் ஆடிட்டே உட்காந்துருக்காரு இல்லையா, கஸ்தூரியினுடைய அம்மா அப்பாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாராட்டுங்க. பிடிச்சிட்டு அவங்களுக்குள்ளே நடந்த பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லி அழுகுதாட்டுருங்க மணிகண்டனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா. அதற்கு பிறகுதான் கஸ்தூரியினுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்பிக்கையே வந்துச்சுங்க. ஏன் சாமி இப்படி பண்ணினேன், எங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. அப்போது நான் ஒரு தவறான நபரை காதலிச்சிட்டேன், படிக்க போன இடத்துல நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தவறு காரணத்தினால தான் என்னுடைய உயிரே போயிடுச்சு, சாகும்போது உங்களை ஒரு நிமிஷமாவது நினச்சிருக்கலாம், நான் இந்த சமுதாயத்துக்கு பயந்து நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் சொல்லுதுங்க. என்னுடைய நிர்வாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணா, இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், இருந்தால் உங்களுக்கும் அவமானம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் வந்து தீ குளிச்சு இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்கேங்க. அதே நேரத்தில் என்னை இப்படி பாடாப்படுத்துகிற அந்த நபரையும் நான் இறந்த 3 மாதத்தில்
பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நான் எதற்காக செத்தேன்னு சொல்லிட்டு அடிக்கடி என் ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுவீங்கல்ல, அதனால தான் இந்த பையனுடைய உடம்புல இருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் சொல்லியிருக்கேன். இதை கேட்டு கஸ்தூரியினுடைய அம்மா அப்பா மனசு நொந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு நான் இந்த பையனுடைய உடம்புலேருந்து போகிறோமா, இனிமேல் என்ன நீங்கள் பார்க்கவே முடியாது, நான் மோட்சத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய உடம்பை விட்டு நீங்கியிருக்கீங்க. மணிகண்டனுடைய உடம்பை விட்டு கஸ்தூரி போயிருக்கு. அப்படி அந்த ஆன்மா அவருடைய உடம்புலேருந்து நீங்கின பிறகு தான் மணிகண்டன் நார்மல் நிலைக்கே வந்தாருங்க. சுச்சுவேஷனே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு கஸ்தூரியினுடைய அம்மா அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. உன் உடம்புல இருந்தா என் மகளுடைய ஆவி வந்து இதெல்லாம் சொல்லுச்சு, இல்லை அப்படின்னா எதற்காக இறந்தான்னு கடைசி வரைக்கும் நாங்கள் தெரியாமல் குழப்பத்திலேயே நொந்தே செத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு நாமக்கல் இருக்கக்கூடிய மணிகண்டனுடைய அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கடற்கரை பீச்சுக்கு போய் அந்த சேரி எடுத்து நெருப்பில் வச்சு பற்ற வச்சாங்கல்ல, அதற்கு பதிலாக கஸ்தூரியினுடைய குடும்பம் மற்றும் மணிகண்டனுடைய குடும்பம் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல சேரியை வந்து வாங்கி அதே இடத்துல அந்த மரத்துக்கடியில் வந்து படையல் மாதிரி வச்சு மறுபடியும் பூஜையெல்லாம் பண்ணாங்களாட்டுருங்க, சாப்பாடெல்லாம் வச்சு. இந்த சம்பவம் 2022ஆம் காலகட்டத்தில் எனக்கு நடந்தது பிரதர். அந்த ஆன்மா என்னுடைய உடம்புலேருந்து நீங்கின பிறகு தான் என்னுடைய நண்பர்கள் மற்றும் அந்த ஹவுஸ் ஓனர் ஒன்று விடாமல் நடந்ததை ஒன்றுன்னா சொன்னாங்க. எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை, இப்படியெல்லாம் பண்ணணும்னா அப்படி சொல்லிட்டு எனக்கே பயம் வந்துச்சு பிரதர் அப்படி சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை மணிகண்டன் அப்படிங்கிறவர் கிளியராக சொன்னார்கள். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.